நிகழ்தகவு. மச்சான் கல்யாணத்திற்காக மனைவியுடன் மாமியார் வீட்டிற்கு சென்றிருந்த நபர் வீட்டின் பின்பக்க வாசலில் நின்று கொண்டிருந்த போது திடீரென பாய்ந்து வந்த இளைஞர் பேசிக் கொண்டிருந்த போதே திடீரென கத்தியை எடுத்து வெறிதீர வெட்டி கொன்ற பயங்கரம். 2 நாட்களில் மச்சானுக்கு கல்யாணம் நடக்கவிருந்த நிலையில் அக்கா கணவரை இளைஞர் வெட்டி கொன்றது ஏன்? கலகலப்பாக இருந்த கல்யாண வீடு துக்க வீடாக மாறியதன் பின்னணி என்ன? வீட்டை சுத்தி சீரியல் லைட், வீடு ஃபுல்லா சொந்தக்காரங்களோட சிரிப்பு சப்தம்னு கலகலப்பா இருந்த கல்யாண வீடு இப்படி துக்க வீடா மாறும்னு யாரும் கனவுலையும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. கன்னியாகுமரி மணவாளக்குறிச்சி பக்கத்துல உள்ள கீழமுட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ரூபன் கிங்ஸ்லி. கத்தார் நாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவரோட மனைவி ஆண்ட்ரோ அனிட்டா 2 குழந்தைகளோட கீழமுட்டத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆண்ட்ரோ அனிட்டாவுக்கு சொந்த ஊர் கீழமுட்டத்துக்கு பக்கத்துல உள்ள கடியப்பட்டணம். இந்த ஊரை சேர்ந்த ஜான் குமார்ங்கிறவரும் ரூபன் கிங்ஸ்லியும் நண்பர்கள். கணவரோட ஃப்ரெண்ட் கூடவே சொந்த ஊருக்காரங்க அப்படிங்கிறதுனால ஜான் குமாருக்கும் ஆண்ட்ரோ அனிட்டாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு இடையில ஜான் குமார் கிட்ட இருந்து ஆண்ட்ரோ அனிட்டா கொஞ்சம் கொஞ்சமா 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கினதாவும், ஜான் குமார் கிட்ட இருந்து பணம் வாங்கி வேறு ஒரு சிலருக்கு கடன் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா கடன் வாங்கி பல மாதங்களாகியும் ஆண்ட்ரோ அனிட்டா பணத்தை திருப்பி கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு வந்ததா சொல்லப்படுது. பணம் இப்ப வரும் நாளைக்கு வரும்னு பொறுத்து பார்த்த ஜான்குமார் ஆண்ட்ரோ அனிட்டா கிட்ட கொடுத்த கடனை திருப்பி கேட்டு தகராறு பண்ணியிருக்காரு. அப்போ தன்னோட கணவர் வெளிநாட்டுல இருந்து இன்னும் பணம் அனுப்பல, அவரே கொஞ்ச நாள்ல ஊருக்கு வந்துருவாரு, அவரு வந்ததும் கண்டிப்பா பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன்னு ஆண்ட்ரோ அனிட்டா ஜான்குமார் கிட்ட சொன்னதா சொல்லப்படுது. இதுக்கிடையில கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி ரூபன் கிங்ஸ்லி கத்தார் நாட்டில இருந்து சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. ஆண்ட்ரோ அனிட்டா சொன்ன மாதிரியே அவங்களோட கணவர் சொந்த ஊருக்கு வந்துட்டாரு, நம்ம பணம் நமக்கு கிடைச்சிரும்னு ஜான்குமார் நம்பிக்கையில இருந்திருக்காரு. ஆனா ரூபன் கிங்ஸ்லி ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஜான்குமாருக்கு அவரோட பணம் வந்த பாடு இல்ல. கொடுத்த காசு திரும்ப வராததுனால கடுப்பான ஜான்குமார் ரூபன் கிங்ஸ்லியோட வீட்டுக்கு போய் தகராறு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கந்து வட்டி கேட்டு டார்ச்சர் பண்றதாவும் வீடு தேடி வந்து மிரட்டுறதாவும் ஜான்குமார் மேல ரூபன் கிங்ஸ்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதனுடைய அடிப்படையில போலீஸ் ஜான்குமாரை கூப்பிட்டு கண்டிச்சதா சொல்லப்படுது. கொடுத்த காசை திருப்பி கொடுக்காம கந்துவட்டி கேட்டு மிரட்டுறதா கம்ப்ளைண்ட் கொடுத்தது ரூபன் கிங்ஸ்லி மேலையும் அவரோட மனைவி ஆண்ட்ரோ அனிட்டா மேலையும் ஜான்குமாருக்கு கொலைவெறியை உண்டாக்கி இருக்கு. இதுக்கு மத்தியில ஆண்ட்ரோ அனிட்டாவோட தம்பிக்கு புதன்கிழமை நிச்சயதார்த்தமும் வெள்ளிக்கிழமை கல்யாணமும் நடக்கவிருந்துச்சு. அதனால செவ்வாய்க்கிழமையே ரூபன் கிங்ஸ்லியும் ஆண்ட்ரோ அனிட்டாவும் கடியப்பட்டணத்துல உள்ள ஆண்ட்ரோ அனிட்டாவோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. வெளியூர்ல உள்ள சொந்தக்காரங்க எல்லாரும் கல்யாணத்துல பங்கேற்கிறதுக்காக வந்திருக்காங்க. வீடே கலகலன்னு இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை நைட்டு 9 மணிக்கு சொந்தக்காரங்கள்லாம் வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ரூபன் கிங்ஸ்லி வீட்டுக்கு பின்புறத்துல நின்னுக்கிட்டு செல்போன் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஜான்குமாரோட வீடு பக்கத்துல தான் இருக்கு. ரூபன் கிங்ஸ்லி வீட்டுக்கு பின்புறத்துல நின்னுக்கிட்டு இருந்ததை பார்த்த ஜான்குமார் அவர்கிட்ட போய் தகராறு பண்ணியிருக்காரு. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டா கந்துவட்டி கேட்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பியான்னு கேட்டு எகிரி இருக்காரு. அப்போ ரூபன் கிங்ஸ்லியும் பதிலுக்கு கோபமா பேசினதும் 2 பேருக்கும் இடையில கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் எல்லை மீறி போனதுல ஜான்குமார் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ரூபன் கிங்ஸ்லிய சரமாரியா வெட்டி இருக்காரு. ஒரே வெட்டுல ரூபன் கிங்ஸ்லி சுருண்டு விழுந்திருக்காரு. ஆனா தலைக்கேறின கொலைவெறியில இருந்த ஜான்குமார் ரூபன் கிங்ஸ்லிய 18 முறை கொடூரமா கொத்தி கிழிச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காரு. பலத்த காயமடைஞ்ச ரூபன் கிங்ஸ்லி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு இறந்துட்டாரு. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரூபன் கிங்ஸ்லியோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க.
ரூபன் கிங்ஸ்லிய கொன்னுட்டு ஜான்குமார் வேகமா தப்பிச்சு ஓடுனத அந்த ஏரியாவுல உள்ள ஒரு சில பேரு பார்த்து போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதனுடைய அடிப்படையில போலீஸ் அவரை தீவிரமா தேடிக்கிட்டு இருந்த நிலையில மறுநாள் காலையில ஜான்குமாரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிட்டாரு. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதுக்கு கந்துவட்டி கேட்டதா பொய் புகார் கொடுத்ததாவோ, அது சம்பந்தமா பேசினப்ப குடும்பத்தை பத்தி தவறா பேசினதாவோ, அந்த கோபத்துலதான் ரூபன் கிங்ஸ்லிய வெட்டி கொன்னுட்டுதாவோ ஜான்குமார் போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. நிகழ்தகவு